லூஸ் விட்றாத, வெறும் லூஸ் விட்றா. யோ யோ யோ. ஸோ ஹலோ அண்டர்ஸ், இன்னைக்கு பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லைஃப்பில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஃபிஷ் பிடிச்சிருக்கலாம். பட் ஆனால் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிடிச்ச ஃபிஷ் எதுவாக இருந்தால் இருக்கும் பார்த்தீங்கன்னா திலேப்பியா தான் இருக்கும். ஸோ இந்த திலேப்பியாவை எப்படி பிடிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன கான்செப்டாக தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுலாம் என்னால் எடுக்க முடியாது, சிங்கிளாக தான் வந்திருக்கேன். மேலே ஏற்றிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜிலேபி பிடிக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிராமத்து சைடில் இருந்து சரி, சிட்டி சைடு வரும் சரி, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஜிலேபி பிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. பட் அது தக்க இழுத்துட்டு போகிறதா இருக்கட்டும், அது கொந்தறதா இருக்கட்டும், அது ஒரு அழகு தான். ஸோ எல்லாருக்குமே ஃபிஷிங்கில் ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இந்த திலேப்பியா தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த திலேப்பியாவை பிடிக்க தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன், எந்த ஊக்கு யூஸ் பண்ண போகிறேன்ற ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ மீனை ஏற்றுறது, தக்க இழுக்கிறது என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சிங்கிளாக தான் வந்திருக்கேன். 2 தூண்டி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். மேலே ஏற்றிட்டு எவ்வளோ பெரிய மீனுன்றதை கூட காட்டுறேன். ஸோ உங்களோட சஜஷன், ஜிலேபி பிடிக்கிறதுக்கு இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் ப்ரோ, இந்த ஊக்கு யூஸ் பண்ணுங்கள், மண்புழு யூஸ் பண்ணுங்கள், மாவு யூஸ் பண்ணுங்கன்றேங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது என்னென்னன்றதை ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ மண்புழுவை இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும். அது பாருங்கள், இப்படி பதிய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டப்பா போட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மீன் பிடிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டிலோ ஏதாவது குச்சி ஏதாவது மாதிரி இது மாதிரி சொருவி வச்சிட்டிங்கன்னா சிக்கப்பை போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்ற பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்க வெயில் காலத்தில் மண்புழு இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக காஞ்சிரும், சுருங்கிடும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார இடத்துல புல்லுங்க இருக்கும். ஸோ அதை பிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நிழல் கிடைக்கும், மண்புழு கொஞ்சம் உயிரோடு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண்புழு மேலே வந்துட்டு நம்மளுக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஊக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் ஸ்டீல் ஊக்கு தான். ஒன்று வந்து சின்னது, இது வந்து சின்னது வந்து தவு சின்னதாக இருக்கிறதுனால இது ஒரு சின்ன மீன் மாட்டினாலும் ஈஸியாக மாட்டிக்கும். இது வந்து முழுக்க பெரிய முள் வந்து பெரிய மீனுக்காக தான். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்றதும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மோனோஃப்ளமில் கட்டியிருக்கேன், ஒன்று வந்து பிரைட் லைனில் கட்டியிருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிரைட் லைனு மோனோஃப்ளம் எது பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜிலேபிக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது எப்போவுமே வந்து மோனோஃப்ளம் தான். மேற்கொண்டு இந்த ரொம்ப ஏமாத்துது அப்படின்ற இடங்கள்ல இந்த மாதிரி சின்ன முள் போட்டு பிரைட் லைன் போட்டு நீங்கள் எந்த பக்கம் சொடுக்குனாலும் மீன் நல்லா மாட்டோம். ஸோ ஒரு இடங்களில் ஒன்று. ஆனால் பெரிய ஜிலேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனோஃப்ளம் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் புழு மாட்டவும் வாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து புழுவை ஃபஸ்ட்டு எப்போவுமே கோக்கும்போது ஜிலேபிக்கு இப்படி கோருங்க, அப்போ தான் பெரிய பெரிய ஜிலேபியாக மாட்டோம். ஸோ ரெண்டுத்துலேயும் பாருங்கள், நல்லா தொங்க விட்டு கோத்துருக்கேன். ஸோ முழுசாக வீடியோ எடுக்கும்போது கோச்சிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஜிலேபியோட ப்ளஸ்ஸே தான், டக்கையை படுக்க வச்சு பாருங்க. இப்போ அழகாக ஏற்றுட்டு போக பாருங்க. அநேகமாக சாப்பிட்டுச்சுன்னு நினைக்கிறேன். மீனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சட்டை தான் மாட்டியிருக்கு. ஸோ இந்த பஞ்சட்டை வந்து கறி மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பல்லு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் இதோட பல்லு. அதை பாருங்கள், நல்லா கொதறிடும். பட் ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். ஃபஸ்ட்டு ஊக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபஸ்ட்டு இது தான் மாட்டுச்சு. செகண்ட் ஊக்குலேயும் இந்த சின்ன வயலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஊக்கு மாட்டியிருக்கு. இப்போ எப்பேற்பட்ட மீனாக இருக்கும் பாருங்கள் இது. ஸோ ரெண்டாவது மீனும் பஞ்சட்டை. எந்த ஊக்குலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பெரிய ஊக்கு யூஸ் பண்ணியிருந்தோம்ல,
பெரிய ஊக்குலேயே மாட்டிருக்கு. ஜிலேபி பிடிக்க வந்த எனக்கு டிஃப்ரெண்ட்டாக மீன் மாட்டுது. அதில் ஒரு வகையான மீன் தான் இது. பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குது பட்டையாக. ஸோ இந்த மீனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது அதிக முள், குழம்புக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பேர் தெரிஞ்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வாய் எவ்வளோ குட்டியாக இருக்குது, எவ்வளோ பெரிய முள்ளை முழுங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மீன் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக போன நாளைக்கு என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. கடைசியாக ஒரு ஜிலேபி மாட்டி இருந்தது. ஸோ நம்ம நண்பர்கள் வந்து அடுத்த நாள் போயிருந்தோம். அவங்களும் நானும் சேர்ந்து நிறைய மீன் பிடிச்சிருந்தோம். அதோட பதிவை சின்னதாக பதிவிட்டுருக்கேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். லூஸ் விட்றாத, லூஸ் விட்றா தானே. என்னடா இன்னும் மாட்டலையான்னு பார்த்தனே. நூலை பூச்சி இங்க ராடா என்கிட்ட கொடு, ராடா என்கிட்ட கொடு. நீ இப்போ டைட் பிடி. தூண்டில மாட்டிக்கிட்டு முள்ளு தரிச்சு தானே. ஐயோ 1 கிலோ இருக்கும். தூக்கு அப்படியே தூக்கி பிடி. அப்போ பிடி, தூக்கி பிடி. இப்படி பிடிப்பல. அப்படி அடேங்க அப்பா, புழுவில் மாட்டியது. பின்னாடி எங்க நிக்குது பாரு. வா, சரியான சைஸ். மேல வருமா? தூக்குடா, கையில போறா. முன்ன கழிச்சுனா தூக்கு இருவா. தூக்கவா? டபர் அடியில பிடிச்சி தூக்கணும். அப்படியே விரிக்கும் அதோட ரெக்கைய. முன்னுக்குண்ணா பயமா இருக்குது. இந்த இருக்கலடா. கழட்டிடுவா? இல்ல முள்ள கழட்டிடலாம். இருக்குங்க, கழட்டுங்க. புடி மீன் அப்படி தூக்கு நல்லா தூக்கு. அடே இருக்கு பா. சூப்பர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி, கறி மீன், விராலுன்ட்டு நிறைய பிடிச்சிருந்தோம். நீங்கள் மீன் பிடிக்க போயிட்டு ஜிலேபி மட்டும் இல்லாமல் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.